வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 25ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஏப்ரல் 24ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. வேர் இஸ் த டாக்டர் சாந்தா மியூசியம் இனாகிரேட்டட்? டாக்டர் சாந்தா அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி அடையார் சென்னையில. அடுத்த கேள்வி, வென் வாஸ் த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன்? சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? 1960. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம்ப்ளீட் வில்லேஜ் லெவல் ஆன்டிக்யூட்டி சர்வே? கிராம அளவிலான தொல்பொருள் கணக்கெடுப்பை நடத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கர்நாடகா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் பி எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எங்க நிறுவப்படும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல அமராவதியில. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் செலிப்ரேட்டட் காரிய பூஜா? காரிய பூஜையை கொண்டாடிய மாநிலம் எது அப்படின்னா திரிபுரா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல் இனாகிரேட்டட்? இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச கப்பல் முனையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, மும்பைல. அடுத்த கேள்வி, ஹூ ஒன் த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் 2025? 2025 ஆண்டுக்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை வென்றவர் வந்து இந்த பிஎல்எஸ்ன்னு பார்த்தோம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி ஸ்பை? முதல்வர் மற்றும் உளவாளி என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ அமர்ஜித் சிங் துலத். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப்? ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பையில் இந்தியாவின் இடம் வந்து 3வது இடம். அடுத்த கேள்வி, தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம், நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 24. அதே மாதிரி நமக்கு வந்து வேர்ல்ட் டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ், உலக ஆய்வக விலங்குகளுக்கான தினமும் நமக்கு ஏப்ரல் 24. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 25 நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இன்னைக்கு நமக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிங்க. மொத்தம் 34 டெஸ்ட் மொத்தம் ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கும் மக்களே. இதுல நமக்கு வந்து தமிழ், ஜிஎஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுத்துலயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்ல இருக்கும், மேக்ஸ் எல்லாமே இருக்கும். புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ, எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து போட்டோல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வருஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வரா இருந்திருக்காரு. ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து முதல்வரா இருந்தவங்க எல்லாருடைய பெயர்லயும் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு. ஓகேவா? அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு, காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு, ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இருக்கு, எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய ஆளுமைகள் நான் சொல்றது. அதுக்குன்னு வந்து மு.க.ஸ்டாலின் பல்கலைக்கழகம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பல்கலைக்கழகம், பன்னீர்செல்வம் பல்கலைக்கழகம்லாம் இல்ல. ஸோ மத்தபடி பெரிய பெரிய ஆளுமைகள் பேர்லலாம் பல்கலைக்கழகம் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு. ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேர்ல யூனிவர்சிட்டி இது வரைக்கும் இல்ல. ஸோ அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா கும்பகோணத்துல. இதுக்கான அறிவிப்பை நேத்து சட்டமன்றத்துல நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. வேர் வில் த கலைஞர் யூனிவர்சிட்டி பி எஸ்டாப்ளிஷ்? கலைஞர் பல்கலைக்கழகம் எங்க நிறுவப்படும் அப்படின்னா கும்பகோணம். கும்பகோணம் வந்து எந்த மாவட்டம் தெரியல. கும்பகோணம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் வந்து கும்பகோணம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பல்கலைக்கழகம் இருக்கு. இப்போ நமக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நமக்கு சென்னையில இருக்கக்கூடியது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1857ல. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி நமக்கு சென்னையில தான் இருக்கு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1978 செப்டம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்ல முக்கியமா கேட்கலாம். அதுக்கடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும். 1929 வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் காமராஜர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து நமக்கு மதுரையில இருக்கா? மதுரையில இருக்கு. 1966ல ஆரம்பிக்கப்பட்டது.
இதெல்லாம் நமக்கு முக்கியமான பல்கலைக்கழகங்கள். இதெல்லாம் நம்ம யூனிட் 5ல கூட நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த வரிசையில் நமக்கு வந்து கும்பகோணத்தில வந்து கலைஞர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட போறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இப்ப நெறைய பேர் வந்து இப்ப இப்ப அதாவது இப்ப கிரில் சிக்கன் நெறைய பேர் சாப்பிடுறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஷவர்மா சாப்பிடுறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அதாவது கிரில் சிக்கனுக்கு வந்து அதாவது கிரில் சிக்கன் சாப்பிடுறோமோ இல்லையோ, அது கூட வச்சு நெறைய மயோனைஸ அள்ளி அள்ளி தொட்டு தொட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாரி தான் வந்து ஷவர்மாலயே வந்து எக்ஸ்ட்ரா மயோனைஸ் போட்டு சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். சென்னையிலலாம் இன்னும் ஒரு இது என்ன போயின்னா, இந்த சில கடையில அதாவது இங்க அல்தா ஃபுட் கோர்ட்ன்னு ஒண்ணு உண்டு. அங்கலாம் அங்கலாம் எப்படி அப்டின்னா, அதாவது சிக்கன் ரைஸ் கூட ஷவர்மா சிக்கன் ரைஸ் கூட அப்படியே மயோனைஸ ஊத்தி குழப்பி சாப்பிடுறதுல அந்த கல்ச்சர்லாம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். ஆனா வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மயோனைஸ் வந்து அதாவது இந்த பச்சை முட்டை இருக்குல்ல முட்டை. ஸோ முட்டையில இருந்து பச்சை இந்த எக்ல இருந்து செய்யக்கூடிய மயோனைஸ் வந்து ஆபத்தானது. அது வந்து அத ஒழுங்கா முன்னாடி யாரும் செய்றதும் கிடையாது. அத ப்ராப்பரா பிரிசர்வ் பண்றதும் கிடையாது. அதனால அதுல நெறைய பாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறனால, மயோனைஸ பேன் பண்ணிட்டாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ல செய்யக்கூடிய மயோனைஸ். பச்சை முட்டையில செய்யக்கூடிய மயோனைஸ். பதப்படுத்தப்படாத முட்டையில செய்யக்கூடிய மயோனைஸ 1 வருஷம் பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப விச் ஸ்டேட் பேன் மயோனைஸ் மேட் ஃப்ரம் எக்? பச்சை முட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸை தடை செய்த மாநிலம் தமிழ்நாடு. இது வந்து 8/4/2025ல இருந்து இந்த பேன வந்து அமல்படுத்தியிருக்காங்க. 8/4/2025ல இருந்து. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பகல்காம் அட்டாக் நடந்துச்சு. அதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதத்துல வந்து இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய வந்து கேன்சல் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ பாகிஸ்தான் சைட்ல இருந்து அவங்க ஏதாச்சும் பண்ணணும்ல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிம்லா ஒப்பந்தத்த வந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிம்லா ஒப்பந்தம்னா என்ன? யார் கையெழுத்திட்டது? அது என்ன சொல்லுது? அப்படின்னு எல்லாமே பார்த்துடலாமா? ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வென் வாஸ் த சிம்லா அக்ரீமெண்ட் சைன்? சிம்லா ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா, நமக்கு ஜூலை 2, 1972ல தான் சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்துல யாரெல்லாம் கையெழுத்திட்டாங்க அப்படின்னா, இந்தியால இருந்து நம்ம இந்திரா காந்தி அவர்கள். அந்த சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுல்ஃபிகர் அலி பூட்டோ. சுல்ஃபிகர் அலி பூட்டோ தான் வந்து கையெழுத்திட்டாங்க. ஸோ இந்திரா காந்தி, அங்க சுல்ஃபிகர் அலி பூட்டோ. எப்போ? 1972ல. ஸோ 1972 சொல்லும்போது 1971ல இந்தியா, பாகிஸ்தான் போர் நடக்கும். ஓகேவா? அதாவது முக்கியமா இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ன்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ் விடுதலை போர் அப்படின்னு. அதாவது பங்களாதேஷ்க்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான போர் வந்து இந்த 1971 போர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்னு தனியா ஒண்ணு போய் பங்களாதேஷ்ன்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வார வந்து அந்த போர் 1971 போர வந்து முடிவு கொண்டு வரதுக்காக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுவாங்க. எங்க வச்சு அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லால வச்சு. அங்க சிம்லால வச்சு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டனால இது சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி ரொம்ப சிம்பிள். அதாவது என்ன அப்படின்னா வந்து, இது வந்து உனக்கும் எனக்கும் உள்ள சண்டை. இதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது. அதே மாரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன் மெயின்டெயின் பண்ணணும். அதே மாரி இந்த பார்டரு, இந்த பிரச்சனை இத பத்திலாம் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த அக்ரீமெண்ட் நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அளவுக்கு சிம்லா அக்ரீமெண்ட் வந்து அவ்வளோ பெரிய அக்ரீமெண்ட்லாம் கிடையாது. ஸோ இத கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அந்த சைடு. அதனால சிம்லா அக்ரீமெண்ட் கேன்சல் பண்ண சொல்ல. ஸோ சிம்லா அக்ரீமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 2, 1972. நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எப்ப அப்படின்னா செப்டம்பர் 19, 1960. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேள்விகள் கேட்கலாம். ஓகே. இந்தியா கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய ரிட்டாலியேஷன் பண்ண போறாங்க. அதே மோடி வேற அ அதாவது என்னமோ பேசினாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா வில் ஃபை அ ட்ரே அதாவது ட்ரேஸ் தம் அண்ட் பனிஷ் தம் அப்படின்னு நெறைய பேசினாரு. பார்ப்போம். என்ன பண்றாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிங்க் ஆட்டோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது தமிழ்நாட்டுல வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. மகளிருக்காக பிங்க் ஆட்டோ திட்டம்னு ஒண்ணு. ஆனா இந்த இதே மாரி வந்து பிங்க் ரிக்ஷா திட்டம் அதாவது இது நெறைய ஊர்ல இருக்கு. இப்ப சமீபத்தில வேற ஒரு ஊர்லயும் இந்த திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் லான்ச் த பிங்க் ரிக்ஷா இனிஷியேட்டிவ்? இளஞ்சிவப்பு மின் ரிக்ஷா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா, மகாராஷ்டிரா. ஓகேவா? பிங்க் ஆட்டோன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுன்னு போட்டுருங்க. பிங்க் ரிக்ஷான்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரான்னு போட்டுருங்க. ஓகே. நம்ம ஊர்ல ரிக்ஷான்னு சொல்ல மாட்டோம். அ இங்க ஆட்டோன்னு தானே சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து சிக்னல்ல இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த பிங்க் ஆட்டோ வந்து ஒரு
ஆண் ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு வராரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது? அதாவது வந்து இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்டின்னா, பெண்களுக்காக. அதாவது ஓட்டுற பெண்களுக்கும் வந்து அது வந்து அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஆகுறதுக்கு சரி, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு சரி. அதேமாரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக பெண்கள் வந்து பெண்கள் ஓட்டுனா ஒரு நம்பிக்கையா உள்ள ஏறி போவாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஆண் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆச்சரியமா இருந்தது. அது கரெக்ட்டான பெனிஃபிஷியர்ட்ட போய் சேரலையா? இல்ல சும்மா ஒய்ஃப்‌க்கு நேம் மட்டும் எழுதி குடுத்து, ஒரு லைசென்ஸ் மட்டும் வாங்கி எழுதி குடுத்து, இவரு ஓட்டுறாரான்னு தெரியல. ஸோ இப்படியும் இருக்கு. இதெல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் வந்து கண்காணிக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தோணுனத சொன்னேன். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஏசியால வந்து எந்த காலேஜ் டாப்பா இருக்கு? அதுல இந்தியால ஏசியால இருக்க காலேஜ்ல இந்தியால எது டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? டிஹெச்இ அப்படிங்கிறது தி இல்ல. தி அப்படின்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன். இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனுக்கான ரேங்கிங். அதாவது ஆசியால உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு ரேங்கிங் போட்டிருக்காங்க. அதுல இந்தியாவுல வந்து எந்த பல்கலைக்கழகம் டாப்ல இருக்கு அப்டின்னா, ஐஏஎஸ்சி பெங்களூர். ஓவரால் இது வந்து 38வது ரேங்க். இந்தியால வந்து முதல் ரேங்க் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் பெங்களூர். ஓகேவா? அதே மாரி இதுல இது 2வது இடம் யார் தெரியுமா? ஆச்சரியமா இருந்தது. இந்த 2வது இடம் வந்து நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி. ஓகேவா? அதாவது அண்ணா யுனிவர்சிட்டி வந்து ஓவரால்ல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து 111வது இடத்துல இருக்கு. இந்தியாவுல 2ஆம் இடத்துல இருக்கு. சந்தோஷமா, ஆச்சரியமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம படிச்ச காலேஜ் அங்க அது வந்து 2வது இடத்துல இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல இவங்க யாருன்னு தெரியுதா? நமக்கு செஸ் பிளேயர்ஸ்னாலே ஒரு 2, 3 பேர மட்டும் தான் தெரியும். யாரு? விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்ஞானந்தா, குகேஷ். இல்லன்னா பிரக்ஞானந்தாக்கு அக்கா வைஷாலி. இவ்வளோ பேர் தான் தெரியும். இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அதுல இவங்கலாம் வந்து அதாவது இந்த பழம் தின்னு கொட்ட போட்டவங்க செஸ்லலாம். இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா கொனேரு ஹம்பி. ஸோ பார்க்கலாம். ஹூ ஒன் த ஃபிடேஸ் விமென் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 ஃபிடேயின் மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வென்றவர் யார் அப்படின்னா கொனேரு ஹம்பி. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா பூனேல நடைபெற்றது. இதுல கொனேரு ஹம்பி ஜெயிச்சிருக்காரு. கொனேரு ஹம்பி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இளம் வயசுலே அதாவது யங்கஸ்ட் இளம் வயதிலேயே வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற ஃபீமேல் செஸ் பிளேயர் இந்தியால. ஓகேவா? ஸோ யங்கஸ்ட் இந்தியன் ஃபீமேல் செஸ் பிளேயர் டூ கெட் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் யாருன்னு கேட்டாங்கன்னா, கொனேரு ஹம்பி. 15 வயசுலயே வாங்கிட்டாங்க இவங்கலாம் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில கொனேரு ஹம்பி. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வென் வாஸ் த ஃபயர் சேஃப்டி வீக் அப்சர்வ்ட்? தீயணைப்பு பாதுகாப்பு வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஏப்ரல் 21லேருந்து 25 வரைக்கும். எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதாரத்துறை அமைச்சகம் தான் இது பண்ணியிருக்காங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் இந்த ஃபயர் சேஃப்டி வீக் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு மலேரியா டே. உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, வருஷம் வருஷம் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் கொண்டாடுவோம். ஓகேவா? ஸோ மலேரியா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதனால வருது? அந்த ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோனால வரக்கூடியது தான் நமக்கு வந்து மலேரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள் இருக்கும். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ். மலேரியா நம்மோடு முடிவடைகிறது. எண்ட்ஸ் வித் அஸ். ரீஇன்வெஸ்ட், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇமேஜின், ரீஇக்னைட். இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட். மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னைட். ஏப்ரல் 25ஆம் தேதி. அதுக்கடுத்து அதே மாரி மலேரியா மாரி இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இன்னொரு முக்கியமானதுன்னா, வேர்ல்ட் பென்குயின் டே. உலக பென்குயின் தினம் என்னைக்கு அப்படின்னா, ஏப்ரல் 25ஆம் தேதி மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த பொது தமிழ் வீடியோ கிளாஸ் பத்தி பார்த்தரலாம். பொது தமிழ் வீடியோ கிளாஸ் வந்து நமக்கு மே 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ பிகினர்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து நமக்கு லைவ் கிளாஸும் இருக்கும், ரெக்கார்ட் கிளாஸ் இருக்கும். மொத்தம் 25 நாள் கிளாஸ். காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குரூப் 2 அண்ட் 4 யூஸ்ஃபுல்லா ஆற மாரி இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இல்ல மேக்ஸ்ல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னா, மேக்ஸ்க்கு தனி கிளாஸ் இருக்கு. 22 கிளாஸ் இருக்கு. 1999 அதே நம்பருக்கு பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் லைவ் கிளாஸாவும் இருக்கும், ரெக்கார்ட் கிளாஸ்லாம் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் 25 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நம்ம தனியா கிளாஸ் முடிஞ்ச பிறகு குடுப்போம். மே 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இல்ல 2ம் சேர்ந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, மிஷன் 125 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே. மிஷன் 125 தமிழ், இங்கிலீஷ் 2மே இருக்கும். 2 மணி நேரம் கிளாஸ் டோட்டலா இருக்கும்.
3,999 நீங்க பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மே 1ஆம் தேதி. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்தில இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, 15/9/2022ல. எங்க அப்படின்னா, மதுரை சிம்மக்கல்ல இந்த ஆதிமூலம் பள்ளியில ஓகேவா? மதுரையில தான் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, பிரைமரி ஸ்கூல் அதாவது நமக்கு தொடக்கப்பள்ளி இருக்குல்ல, 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பிரைமரி ஸ்கூல்ல உள்ளவங்களுக்கு இலவசமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கக்கூடிய திட்டம். ஓகேவா? ஸோ பிரைமரி ஸ்கூல்ன்னு சொல்லும்போது கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கும் குடுப்பாங்க. அடுத்து வந்து 2வது கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல உள்ள படிக்கக்கூடிய மாணவ, மாணவியர்களுக்கும் இலவச ஆ ம இது காலை உணவு குடுப்பாங்க. ஓகேவா? கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயும் குடுப்பாங்க. கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயும் குடுப்பாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மட்டும் தான் 15/9/2022 மதுரையில ஆரம்பிச்சாங்க. அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நம்ம நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை. என்எல்சி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1956ல. இப்ப இன்னைக்கான கேள்வி, அ யாருடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர். குமாரசாமி நாயக்கர். ஏ கட்டபொம்மன், பி ஊமத்துரை, சி தீரன் சின்னமலை, டி மருதுபாண்டியர். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டுக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, ஸோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து அக்டோபர் 2024லேருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் மக்களே. ஸோ இதுல குரூப் 1, 2, 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிடும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிடிஎஃப்லயும் இருக்கும். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வாரத்துக்கு வந்துரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்துரும். மெட்டீரியல் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. இதுல மெட்டீரியல் சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரி இருக்கும். இது ஏப்ரல் 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட், கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள், இன்னும் நெறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் 25 கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடு இந்த மாரி தான் இருக்கும். இதுலயும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் குடுத்துருவோம். இது எல்லாமே நீங்க எங்க லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளனேஷன்ல இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் குடுத்துருப்போம். அதிலயே நீங்க கத்துக்கலாம். ஸோ இதுல நீங்க டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரி, டிஆர்பி எக்ஸாம் படிக்கலாம். இது மட்டுமே போதுமானது. ஸோ இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்டோபர்லேருந்து ஏப்ரல் 3வது வாரம் வரைக்குள்ள பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் அனுப்பிச்சுடுவோம். இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இத மட்டும் படிச்சாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதுல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங். நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸு, நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸு, அதே மாரி நம்மளுடைய பேட்ச் ஸ்கெட்யூல் டீட்டெயில்ஸு, ஆஃபர்ஸ் எல்லாமே இதுல டப்பு டப்புன்னு போஸ்ட் பண்ணுவோம். அதுல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் இவ்வளோ நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தரலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. கலைஞர் பல்கலைக்கழகம் எங்க அமைய போகுது அப்படின்னா, கும்பகோணத்துல. அடுத்த கேள்வி, மயோனைஸ்க்கு வந்து எந்த ஊர்ல தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல தான். சிம்லா அக்ரீமெண்ட் வந்து 1972ல கையெழுத்தானது. பிங்க் ரிக்ஷா திட்டம் வந்து நமக்கு மகாராஷ்டிரால கொண்டு வந்தது. இந்த ஆசிய பல்கலைக்கழகத்துல இந்தியால வந்து அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. விச் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஓகேவா? எந்த இந்திய பல்கலைக்கழகம், இந்தியால எந்த பல்கலைக்கழகம் டாப் அப்படின்னா, ஐஐஎஸ்சி பெங்களூர். அடுத்தது ஃபிடே விமன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில ஜெயிச்சது வந்து கொனேரு ஹம்பி, பூனேல நடைபெற்றுன்னு பார்த்தோம். ஃபயர் சேஃப்டி வீக் ஏப்ரல் 21 to 25. மலேரியா தினம் ஏப்ரல் 25. பென்குயின் தினமும் ஏப்ரல் 25. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.